நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமை தொகைக்கு ஜூன் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. 9,000 இடங்களில் சிறப்பு முகாம் நடத்தி விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என உறுதி. பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு முதல் முறையாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணிக்கான காரணம் குறித்து நிர்வாகிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக தகவல். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை தர வேண்டும். காஷ்மீரின் அமைதி எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. கோவையில் இன்று விஜய் தலைமையில் தவேக பூத் கமிட்டி கூட்டம். 2026 சட்டசபை தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை. உதகை மாநாட்டிற்கு 41 துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் 32 பேர் புறக்கணிப்பு. மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நள்ளிரவில் மிரட்டப்பட்டதாக RN ரவி குற்றச்சாட்டு. இந்திய சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதே காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலின் நோக்கம். தீவிரவாதிகளின் திட்டத்தை தடுக்க ஒவ்வொரு இந்தியனும் கைகோர்க்க வேண்டும் எனவும் ராகுல்காந்தி பேட்டி. மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு செயின்ட் மேரி மேஜரில் இன்று பிற்பகல் அடக்கம். நேற்று இரவு வரை 2,50,000 பேர் அஞ்சலி. இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் சென்று அஞ்சலி. இன்று நாடு முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி. பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை இழந்து வெளியேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.